மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. சக்தி, என்ன மன்னிச்சிருங்க சக்தி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல கையல், நீ என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு ஒன்னதும் துடிச்சு போய் ஓடி வந்த பத்தியா. அதுலயே நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கையல். அதனால நீ பேசின எதுவுமே இப்ப என் மனசுல இல்ல. எனக்காக நீ வந்தல, இது மட்டும்தான், இந்த சந்தோஷம் மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. எனக்கு இது போதும் கையல். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல இந்த ஜோசியம் ஜாதகம் இது இல்ல. இதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா கூட நீ என் மேல வச்சிருக்கிற பாசமும் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் முன்னாடி வேற எதுவுமே நம்மள பிரிக்க முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கையல். என் லைஃப்ல நான் ரொம்ப பயந்த விஷயம் எங்க நீ என்னை விட்டு போயிருவியோன்னு தான். ஆனா இதுக்கப்புறம் நீ என்னாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது போதும் கையல். இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கையல், இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேல்ல? இல்ல சக்தி, இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தேங்க்ஸ் கையல், அது போதும் எனக்கு. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, ஆரிரரோ யாரிவரோ பதில் சொல்வார் யாரோ. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம். என்ன மன்னிச்சிருங்க சக்தி, நான் என்னெல்லாமோ பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐயோ கையல், பரவாயில்ல விடு கையல். அதான் நான் எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன்னு சொன்னல. இங்க பாரு, என்ன நீ கஷ்டப்படுத்தி இருக்கதான். ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம் கையல். நீ என்கிட்ட வந்துட்டல, எனக்கு இது போதும் கையல். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நீயும் மறந்துரு, நானும் மறந்துடுறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதை மட்டும் இப்ப நினைச்சா போதும் கையல். இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? ஆடி மாசம் முடிஞ்சுதான் வாழ்க்கையை தொடங்கணும்னு அப்பதான் சொல்லிட்டாங்கன்னு ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணோம். இப்போ ஆடி மாசம் இல்ல, ஆவணி மாசமும் முடிஞ்சிருச்சு கையல். என்ன கையில் பாக்குற? சபரிமலைக்கு மாலை போட்டா கூட 48 நாள் தான் விரதம். ஆனா நான் 68 நாள் விரதம் இருந்துட்டேன் கையல். இன்னைக்காவது விரதத்தை முடிச்சிடலாமா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்களாவா? ஏங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையாங்க? சக்தி, அது நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ஏங்க இந்த 3 நாள் வெயிட் பண்ணணும், 5 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ங்க. ஐயோ சக்தி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்பாடா, நல்ல வேலை. அப்புறம் வேற என்ன கையல்? அது வந்து சக்தி, நீங்க நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா நமக்கு குழந்தை பிறந்தா அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம சித்தப்பனான்னு கேட்டா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க சீதையா யாருன்னு கேக்குறீங்க? ஏங்க, அதை தானே நான் அன்னையில இருந்து படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜோசியர் பணத்துக்காக போய் சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாதகத்துல எல்லாம் அப்படி எதுவுமே இல்ல. நமக்கு குழந்தை பிறந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது கையல். நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு நம்பிக்கை வரலனா நம்ம 2 பேரும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வேற ஏதாவது ஜோசியர் கிட்ட பாரு. அப்ப உனக்கே உண்மை என்னன்னு தெரியும். இல்ல சக்தி, நான் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னதையே என்னால தாங்கிக்க முடியல. என்ன வேற ஏதாவது ஜோசியர் கிட்ட கொண்டு போய் காமிச்சு அவங்க இன்னும் வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது சக்தி. ஐயோ கையல், நீ என்ன லூசா கையல்? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடானா வேற ஏதாவது சொல்லிருவாங்க என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சக்தி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. எனக்கு அந்த ஜோசியர் அப்படி சொன்னதுல இருந்து நமக்கு குழந்தை பிறந்துட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாவே இருக்கு சக்தி. ஏன் நீ என்ன பைத்தியமா? உனக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குதா? ஐயோ டே, கோவப்படாதுடா. அவளே இப்பதான் ஏதோ மனசு மாதிரி சமாதானாய் நம்ம கிட்ட வந்திருக்கா. நீ வேற கத்துல அவ இப்பவே பிச்சுக்கிட்டு போயிட போறா. கொஞ்சம் அமைதியா இருடா. சரி, நம்ம கூட வரவே மாட்டேன்னு சொன்னவ ஏதோ மனசு மாதிரி நம்ம கூட வந்திருக்காளே. இப்போதைக்கு இது போதும். நம்ம பாட்டுக்கு குழந்தைன்னு பேச போய் அப்புறம் பழைய குருடி கதவை திறடின்னு திரும்பவும் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிடுவா. அப்புறம் நம்ம சொல்ற மாதிரி இவளுக்கு மண்டை மட்டும்தான் பெருசு, ஆனா மண்டைக்குள்ள ஒன்னும் இல்ல. இவளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம சொன்னாலும் அவ எப்படியும் கேட்க போறது இல்ல. அவளாதான் புரிஞ்சுக்கணும். எப்படியும் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஆகலன்னா அப்பதான் நம்புவா போல. சரி, அவ எப்பவோ நம்பட்டும். ஆனா இப்பத்திக்கு எதையும் பேசி நம்மளே வந்தவளை திருப்பி அனுப்பாம இருந்தா போதும்.
கையல், சாரி கையல், ஏதோ தெரியாம கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல சக்தி, உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாததுனால உங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியல. ஆனா என்னோட பயம் எனக்கு தானே தெரியும். ஐயோ இல்ல கையல், உன்னோட பயம் எனக்கும் தெரியுது. ஏன்னா எந்த அளவுக்கு நீ பயந்து போயிருந்தா நான் என்ன சொல்றேன்னு கூட புரியாத அளவுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருப்ப. சரி இப்ப என்ன, நமக்கு குழந்தை பிறந்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உனக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதானே? அதுக்கு நமக்கு குழந்தை பிறந்தா தானே எனக்கு ஏதாவது ஆகும். குழந்தை பிறக்கலன்னா எனக்கு எதுவும் ஆகாதுல்ல. நான் அன்னைக்கு சொன்னதுதான் கையில் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு குழந்தையெல்லாம் வேணும்னு இல்ல. எனக்கு நீ எப்பவுமே என் கூட இருந்தா அது மட்டும் போதும் கையல். சக்தி, இருந்தாலும் குழந்தை வேணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க. ஐயோ கையல், நான் தான் சொல்றேனே, குழந்தை வேணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். ஆனா குழந்தை இல்லாம யாரும் வாழறதே இல்லையா? குழந்தை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்க பாரு கையல், நீயே எனக்கு குழந்தை மாதிரி தான். எனக்கு நீ போதும், உனக்கு நான் போதும்ல. போதும். அப்புறம் என்ன, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, போதுமா? இதுக்கப்புறம் குழந்தைய பத்தியும் யோசிக்க வேண்டாம், குழந்தை பிறந்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு யோசிக்க வேண்டாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமா? சரி சக்தி. அப்பாடா சரின்ட்டா. இவ்வளவு சரின்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. கையல், நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆகுது. இந்த உலகத்திலேயே கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எவனும் 2 மாசம்லாம் வெயிட் பண்ணி இருந்திருக்க மாட்டான். ஆனா நான் வெயிட் பண்ணியிருக்கேன் கையல். இதுக்கு மேல என்னால சத்தியமா வெயிட் பண்ண முடியாது கையல். கையல். ஐயோ சக்தி, கையெடுங்க. ஏன் கையல்? ஐயோ கையெடுங்க சக்தி. இப்ப என்ன இவளுக்கு? என்ன கையல், அதான் எல்லாம் முடிஞ்சது இல்ல, இன்னும் என்ன? என்ன சக்தி பண்றீங்க? இப்பதானே குழந்தை வேண்டாம்னு சொன்னோம். சரி குழந்தை வேண்டாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? என்ன சக்தி பேசுறீங்க? இப்படி எல்லாம் பண்ணா குழந்தை பிறந்துரும் சக்தி. உங்களுக்கு இது கூட தெரியாதா? யாருக்கு தெரியாது, எனக்கா? ரைட்டு. இங்க பாருங்க சக்தி, இப்ப கூட உங்களுக்கு இது விளையாட்டா இருக்கு. எங்க விளையாட விட்ட? நமக்கு குழந்தை வேண்டாம் சக்தி. இப்படியே உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இப்படியே இருந்துடலாம் சக்தி. இதெல்லாம் இல்லாம எப்படிடா லவ் பண்றது? நான் சொல்றது இப்ப வேணும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் சக்தி. ஆனா போக போக பழகிடும். போக போக பழகிடுமா? இவ நம்மள சாமியாராக்காம விடமாட்டா போலயே. ஆனா சக்தி, நமக்குள்ள நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டதுனால எங்க நான் உங்க மேல பாசம் காமிக்காம போயிருவணும்னாலாம் நீங்க நினைக்காதீங்க சக்தி. நீங்க நினைச்சதை விட அதிகமா நான் உங்க மேல பாசம் காமிப்பேன் சக்தி. எப்படி இப்படி பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே வா? என்ன சக்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் இப்படி சொன்னதுல உங்களுக்கு வருத்தமா சக்தி? வருத்தம்னு சொன்னா மட்டும் என்ன ஒத்துக்குவாளா? கையல், குழந்தை வேண்டான்னு நீ சொல்றது சரிதான் கையல். ஆனா அதுக்காக எதுவுமே வேண்டானா எப்படி கையல்? அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் நல்லா இல்ல கையல். குழந்தை பிறக்காம கூட. என்ன சக்தி பேசுறீங்க? அது எப்படி சக்தி குழந்தை பிறக்காம இருக்கும்? ஐயோ எப்படி பிறக்காம இருக்கும்னா இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? ஐயோ கையல், நீ படிச்ச பொண்ணு தானே. இப்படியெல்லாம் பண்ணாலும் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்கு கையல். ஐயோ அதெல்லாம் வேணாம் சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் இருந்தும் ஒருவேளை தெரியாம குழந்தை பிறந்துருச்சுன்னா? இவ உண்மையாவே பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா? கையல், அது எப்படி கையல் பிறக்கும்? அதெல்லாம் பிறக்காது கையல். இல்ல சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. ஐயோ முருகா, எப்படிப்பா நீ 2 கரெக்ட் பண்ண? இந்த 1 கரெக்ட் பண்றதுக்கே என்னால முடிய மாட்டேங்குது. இவெல்லாம் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா போலயே. என்னடா பண்ண போற? என்ன சக்தி, நான் இப்படி சொன்னது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா சக்தி? கஷ்டம்னு சொன்னா மட்டும் அப்படியே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி கிடிச்சிருவா. சரி வேணா விடு கையல். நீ ஏற்கனவே இப்போ ரொம்ப பயந்து போயிருக்க. இப்போ இதெல்லாம் வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். அப்படிலாம் இல்ல சக்தி, எப்ப இருந்தாலும் இது மட்டும் நமக்குள்ள வேணாம் சக்தி. இதுல மட்டும் நல்லா தெளிவா இருங்கடி. சரி வேற எதுவும் வேணாம் கையல். அட்லீஸ்ட் ஒரு, இப்படி கேட்க கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு, இருந்தாலும் முடியல, கேட்கத்தை விட்டு கேக்குறேன். 2 மாசமா ரொம்ப காஞ்சு போயிருக்கேன் கையல். ஒரு முத்தமாவது. ஐயோ சக்தி. ஏய், முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத கையல். ஐயோ
ஐயோ அது இல்ல சக்தி, அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஒரு மாதிரி அந்த பதட்டத்திலேயே வந்தனா, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது சக்தி. அதான் இப்ப எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு மூடே இல்ல சக்தி. முத்தம் கொடுக்கறதுக்கு என்னடா மூடு? இவன் மட்டும் எப்படி இப்படி புதுசு புதுசா காரணம் எல்லாம் கண்டுபிடிக்கிறா? இல்ல சக்தி, நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு கடமைக்காக பண்ணக்கூடாதுல்ல, நமக்கா தோணணும்ல சக்தி. தோணிட்டா மட்டும் அப்படியே கட்டி பிடிச்சு முத்தமலையா பொழிஞ்சு தள்ளிடுவா. சக்தி புரியுது கையல். சரி பரவாயில்ல. உனக்கா எப்ப தோணுதோ அப்ப பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. இந்த விஷயத்துல நீங்க இவ்ளோ கண்ட்ரோலா இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. நானாவா கண்ட்ரோலா இருக்கேன்? நீ தாண்டி என்ன கண்ட்ரோலா இருக்க வைக்கிற. இப்படி மடி மேல உட்காந்துட்டு கண்ட்ரோலாருன்னா எப்படி முடியும்? கண்ட்ரோலாலாம் எப்ப கையை விட்டு போகும்னு தெரியல. போற வரைக்கும் போட்டும். நீங்க ரொம்ப நல்லவர் சக்தி. இப்ப ரொம்ப முக்கியம். சரி சக்தி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் தூங்கட்டுமா சக்தி? தூங்காம இருந்தா மட்டும் என்ன நடக்க போகுது? அதான் ஒன்னும் நடக்காது. சரி கையல், நீ தூங்கு கையல். சரி சக்தி, நீங்க தூங்கலையா சக்தி? இனி எங்க நான் தூங்குறது? அதான் எதுவுமே இல்லைன்னு சொல்லி மொத்தமா என் தூக்கத்தை கெடுத்துட்டியே. அது இல்ல கையல், எனக்கு நீ வந்த சந்தோஷத்துல தூக்கமே வரல கையல். நீ தூங்கு, நான் அப்புறம் தூங்கிக்கிறேன். சரி சக்தி, ஆனா ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க சக்தி, சீக்கிரமா தூங்கிடுங்க. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. லக்ஷ்மி அக்கா சொன்னாங்க என் பொண்ணு நல்லா படிப்பா, காலேஜ்லயே என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட், அவ்வளோ பெரிய அறிவாளின்னு. ஆனா இந்த ஜோசியம் விஷயத்துல நம்ம சொல்றது இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. இவெல்லாம் எப்படிதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தாலோ தெரியல. அது அப்படிதான், படிப்புல அறிவாளியா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வாழ்க்கையில முட்டாளா இருப்பாங்கன்னு என்ன சும்மாவா சொன்னாங்க? இனி இந்த படிச்ச முட்டாளுக்கு எப்படிதான் இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சு இவ கூட குடும்பம் நடத்தி விடிஞ்ச மாதிரிதான். சரி பரவாயில்ல, ஒன்னும் நடக்கலனாலும் இவன் நம்ம கூட வந்ததே பெரிய விஷயம்தான். மாச்சான் கொடுத்த ஐடியா இப்படியோ ஒரு வழியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவன் நமக்கு கொடுத்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா அவன் கதை என்னாச்சுன்னு தெரியலையே. போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டு பார்ப்போம். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் உழலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கண்ணா. ஆனா நான் உன் ஆளை தேடி போவ, நீ வேணான்னு போனா தேவதாசாவ. அவளை ததன்னா டாட்டா சொல்வா, பின்னால போவாத. டேய், சரக்கு அடிச்சிருக்கியா? ஆமாங்கண்ணா, அடிச்சிருக்கேங்கண்ணா. ஏன்னா ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா, இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா. விஸ்கி பீர் போததா மூடே ஆறி போகுன்னா, போகாதந்த போததா. அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேனா. ஒத்திக திக திகனா மனசினி கொஞ்சம் தெத்திகனா, கோட்டரம் டர சிந்திச்சு. டேய் என்ன வாழ்க்கையில இதுக்கப்புறம் சரக்கே அடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப எதுக்குடா குடிச்சிருக்க? அடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா அவன் என்ன அடிக்க வச்சுட்டாளே. வாழ்க்கையில தடவை குடிச்சப்பதான் நான் அவளை பார்த்தேன். ஆனா அந்த தடவை நான் குடிச்சதுனாலதான் அவளை தொலைச்சேன். குடிச்சதுனால தொலைச்ச என் காதலி கிடைச்சதுக்கு அப்புறம் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணண்டா. ஆனா எவளுக்காக நான் குடிய நிறுத்தினோ அவளே என்ன குடிக்க வச்சிட்டாடா. டேய் என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க? சரி, அவ கால்ல மெட்டி இருக்கா இல்லையான்னு தானே பாக்க போனேன். என்னாச்சு? ஐயோ சக்தி, அதை ஏன்டா கேக்குற? இல்லன்ட்டாடா. டேய் அததானடா நானும் சொன்னேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு எப்படிடா கால்ல மெட்டிய போட்டுட்டு இருப்பா? வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடாது, அதனால ஒருவேளை கழட்டி வச்சிருப்பாடா. அட போறாங்க இவனே. அவ மெட்டிய கழட்டினா பரவாயில்லடா, அவ மொத்தமா என்னைய கழட்டி விட்டாடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா சக்தி, இவ்வளோ நாள் நான் வேணான்னு சொல்லும் போதெல்லாம் நீதான் வேணும்னு என் பின்னால சுத்திட்டு, இப்ப அவளுக்கு என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியல.
நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அண்ணன் மாதிரி நீ என்னெல்லாமோ மாறி மாறி சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கடைசியில் என்ன வேணான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாடா. ஊருக்கு போயிட்டாளா? எங்க கேரளாவுக்கா? ஆமாண்டா சக்தி, கேரளாவுக்கு தான் போயிட்டா. என்னமோ லீவுக்கு வந்த லீவு முடிச்சு போச்சுன்னு என்னை மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாடா. டேய், அவ ஊருக்கு போயிட்டாங்கிறதுக்காகவா குடிச்சுக்கிட்டு இருக்க? சரி, என்ன அவ கேரளாக்கு தானே போயிருக்கா? கேரளா என்ன வெளிநாட்டுலயா இருக்குது? தான் இங்க இருக்குது பக்கத்து ஸ்டேட். வண்டி அடிச்சு ஓட்டினா 3 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டேய், நான் அவ ஊருக்கு போயிட்டான்னு ஃபீல் பண்ணலடா, அவ என்னை விட்டுட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய், நீ சொல்ற மாதிரி அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கேரளாக்கு இல்ல, இனி இப்ப கன்னித்தீவுக்கே போயிருந்தாலும் நான் அவளை விட்டுருக்க மாட்டேன்டா, அவளை தேடி நான் போயிருப்பேன்டா. ஆனா அவ என்ன லவ்வே பண்ணல, நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா. அப்புறம் என்ன இதுக்குலாம் நான் அவளை தேடி போனோம்? இல்ல, என்ன வேணான்னு சொல்றதுக்கு அவ யாரா? இப்ப நான் சொல்றேன்டா, எனக்கு அவ வேணாண்டா. பொண்டாட்டி தூங்கிட்டா நீயும் மூடிட்டு அவ பக்கத்திலேயே படுத்து தூங்க வேண்டியது தானே? இந்த பாதி ராத்திரில யாரா இவனுக்கு உன்னை ஃபோன் பண்ண சொன்னது? ஃபோன் பண்ண கூடாதுடா சக்தி. ஃபோன் மட்டும் இல்ல, மெசேஜ், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, டெலகிராமு, கிலோகிராமு, இனி எல்லாத்துலயுமே அவளை பிளாக் பண்ணுண்டா. அதுக்கு அதுலலாம் அவ இருக்காளாடா? டேய், அவ இல்லனாலும் அவளை பிளாக் பண்ணுண்டா. இதுல வேற போகும்போது உனக்கு என்ன விட நல்ல பொண்ணு கிடைப்பான்னு வாழ்த்திட்டு போறாடா. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், அவ சொல்லலைன்னா எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்காதா? இல்ல, இந்த உலகத்திலேயே அவ மட்டும்தான் பொண்ணா? இப்பவே இந்த நிமிஷமே நான் நினைச்சேன்னு வெயி, அவளை விட சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி காட்டுவேன்டா. பாக்குறியா? நான் ஏன்டா பாக்கணும்? நீ பார்க்க வேணாம், ஆனா அவ பார்க்கணும்டா. அவளை விட சூப்பர் ஃபிகரா கரெக்ட் பண்ணி அவ முன்னாலே லவ் பண்ணி காட்டணும்டா. டேய் சக்தி, நீ சொல்றா, எனக்கு அவளை விட சூப்பர் ஃபிகர் கிடைக்காதாடா? உனக்கு கிடைக்காம என்னடா? நீ தானடா வேண்டான்னு சொன்ன. காலேஜ்ல எவ்வளவோ பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணாங்களே, நீ தான் கனவுல வந்த பொண்ணதான் லவ் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் வேண்டான்னு சொன்ன. ஐயோ ஆமாண்டா சக்தி, தப்பு பண்ணிட்டேன்டா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி விடு, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. நீ அவளை நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவ போனா போறா. இப்ப கூட நீ ஊன்னு சொன்னா எவ்வளவு பேர் வேணும்? அப்படி சொல்ற சக்தி, இன்னும் நல்லா அந்த கேரளால இருக்க காதுல விழுக்கிற மாதிரி சத்தமா சொல்றா. ஐயோ ராமா, இவன் தான் அடிச்சுட்டு வளர்றான்னா நான் என்னத்துக்கு அடிக்காம இவன் கூட நின்று வளரிட்டு இருக்கேன்? டேய் சரி விடுறா, அவ போனா போறா. அவளுக்காக எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? பாத்துக்கலாம் விடு. டேய், என்னடா போனா போற விடுன்னு அசால்ட்டா சொல்ற? அது எப்படிடா விட முடியும்? அவ ஏன் மின்னல்றா? டேய், அவளை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாதாடா சக்தி? அவளை தேடி தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறம் அவ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உனக்கு தெரியும்லடா. ஆனா இப்போ எதுவுமே இல்லைன்னு மொத்தமா விட்டுட்டு போயிட்டாடா. டேய், அதான் போயிட்டால. இப்படி குடிச்சு நடுரோட்ல உட்காந்து புலம்புனா மட்டும் போன வேணா திரும்ப வரவா போறா? அவ திரும்ப வரமாட்டான்னு எனக்கு தெரியும்டா சக்தி. ஆனா என்னால புலம்பாம இருக்க முடியலடா. ஏன்னா என்னால அவளை மறக்க முடியலடா. அவ மட்டும் என்ன லவ் பண்ணிருந்து என்னை விட்டு போயிருந்தான்னா, இனி இப்ப எவன் தடுத்திருந்தாலும் அவளை நான் தூக்கிட்டு வந்து தாலி கட்டியிருப்பேன்டா. ஆனா அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண முடியும்? என்னால புலம்ப மட்டும் தானடா முடியும். சர்ரா, புலம்புனா அவளை மறந்துடுவியா? மறைஞ்சிருவேனான்னு தெரில, ஆனா புலம்பும் போது மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குடா. சர்ரா, புலம்பு. நீ எவ்வளவு புலம்புனாலும் கேட்கறதுக்கு நான் இருக்கேன்டா. இனி இப்ப விடிஞ்சாலும் பரவாயில்ல, உன் மனசுல இருக்கிற பாரம் தீர்ற வரைக்கும் புலம்புடா. நான் கேக்குறேன். இந்த சக்தி, அவ ஏன்டா என்னை விட்டுட்டு போனா? தண்ணீரை விட்டு வீணா நான் காயப்பட்ட மைனா இப்ப பாடுறேன் சுகர் மாதிரி எனக்கு எனக்கு பபாலே தடுப்பு மூசிடா எனக்கு சானு பபாலே சுகர் மாதிரி பசங்க உடம்ப முறுக்கிடும் தடுப்பு மூசிடா உடஞ்சா மனச தேத்திடும். வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உனக்கு அவுக்கும் குவாட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கறிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. கண்ணால கலங்க வைக்கும் ஃபிகருல நான்டா நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டும் நண்பன் போதுண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.